ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி அற்புத ஒளிக்கிரகமான இயற்கை சுபக்கிரகங்களின் முதன்மை கிரகமான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உச்ச நிலையில் குரு பகவான் வர்றாருங்க. 12 வருஷத்துக்கு வருஷம் குரு மாறுவார். ஆனா ஒளி நிலைகளுடைய அளவுகள் இருக்குல்ல, உச்சமா வருவார்கள், பலன் ஜாஸ்தியா தர போற அர்த்தம். அப்ப சென்ற 12 வருடங்களுக்கு முன்னாடிலாம் ஒளிக்கலப்பு, அதாவது சனியுடைய தொடர்போ எப்படியோ ஒரு ஒளி குறைந்த அமைப்புல இருந்துச்சு. இப்ப அந்த நிலையும் இல்லை. இந்த வருஷம் அற்புதமா முழு திறனோட உச்ச நிலையில் வருகிறார். கோல்சாரம், இது கோல்சாரம்ங்க. சனி பயிற்சியா இருந்தாலும், குரு பயிற்சியா இருந்தாலும், ராகு பயிற்சியாக இருந்தாலும், வருஷ பலன்களாக, தமிழ் வருட பலன்களாக இருந்தாலும், ஆங்கில வருட பலன்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அது கோல்சாரம் தான். கோல்சாரம் அவசியம் சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லணும். ஒளி நிறைந்த ஜாதகங்கள், பிராப்தமான ஜாதகங்கள், அது 10% தாங்க. அவங்களுக்கு அன்றாட கடமையில் அப்படியே நடக்கும் தன்னால. அவங்க செய்த முன் செய்த நல்வினைப்படி அவங்க பிறக்கிறாங்க. அவர்களுக்கும் சிறப்பு நிலைகள் இருக்கும், அது வேற பிரச்சனை. ஆனா 90% பேர் அன்றாட பிழைப்பவர்கள், உழைத்து பிழைப்பவர்கள், அதிர்ஷ்டம் கம்மியானவங்க. அப்படி அமைப்புகளுக்கு இந்த கோல்சாரம் சரியா இருக்கும். ஒளி நிறைந்த ஜாதகம், பிராப்தமான ஜாதகங்கள் அப்படிங்கிற மறுமுனையில ஒளி குறைந்த ஜாதகங்கள், பிராப்தமற்ற ஜாதகங்கள், உழைத்து பிழைக்கக்கூடிய ஜாதகங்கள், அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகங்கள்னு சொல்லிடலாம். அப்ப இப்ப வரக்கூடிய கோல்சாரத்துல வரக்கூடிய கிரகங்கள் ஒளியை அந்த ஜாதகங்களுக்கு செப்பரேட்டா வழங்குது, நிரந்தரம் இல்லாம வழங்குது அப்படின்னு சொல்லிடலாம். எல்லா கிரகமே கோல்சாரத்தில் வருது. வருஷ கிரகங்கள் முக்கியமா பார்க்கணும். அதுலேயும் சுபக்கிரகமான குரு பகவான் தான் நல்ல அமைப்பை கொடுப்பாரு அப்படிங்கிற அமைப்பை இதுல தெரிவிச்சுக்கிறேன். கோல்சாரம் உண்மையா 90% பேருக்கு சரியாக இருக்கும். இந்த குரு தசை நடப்பவர்களுக்கு மிக உன்னதமா இருக்கும். இன்னொன்னு சொல்றேன், கன்னிராசி அன்பர்களுக்கு கன்னி லக்கணமா இருக்கலாம், துலாம் லக்கணமா இருக்கலாம், விருச்சி லக்கணமா இருக்கலாம், தனுசு லக்கணம், மீன லக்கணம். இந்த கன்னிராசிக்கு 12 லக்கணமும் வரும். இப்படி அமைப்புல இப்ப லக்கணத்துக்கு கோச்சாரம் இல்லைங்கிறேன். இப்ப லக்கணத்தையே சொல்றேன். லக்கணம் எந்த விஷயத்த எதுல சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லி ஆகணும். அடிப்படை பலம் தானே நம்ம ஜாதகம். ஜாதகத்துல அடிப்படை பலமா தான் நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கும். நம்ம பிறப்பு ஜாதகத்துல எப்படி இருக்கோ அந்த அமைப்புக்கு தகுந்தவாறு நமக்கு வாழ்க்கை முறை இருக்கும்னு சொல்லியாச்சு. அப்ப கோல்சாரம் பார்க்கும்பொழுது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் கோல்சாரத்தை, இப்ப குரு பயிற்சியில குருவை பத்தி பேசுறோம், சனி பயிற்சியில சனியை பத்தி பேசுறோம். அந்த கிரகங்கள் அடிப்படை ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகங்கள் கூடுதல் பலம் பெறும்ல. அதனாலதான் சொல்றேன், மேச லக்னம், கன்னிராசியில மேச லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், இதுபுறம் குருவுக்கு ஏற்ற லக்கணங்கள், ஆதிபத்திய விசேஷம் உள்ள லக்கணங்கள். அந்த லக்கணங்களை நீங்க குரு பகவான் இருக்கும்பொழுது உங்களுக்கு கூடுதல் பலம் உங்க ஜாதகத்துல இருக்கும். அந்த நிலையில குரு தசை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த கோச்சாரம் அதி உன்னதமா உங்களோட லைஃப் ஸ்டைல தூக்கி விடும். இதுதான் கோச்சாரம். இதெல்லாம் எப்படி நான் சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்தது, என்னுடைய இறைவனுடைய அருளால ஒரு நல்ல குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா கிரக சுகத்துவ பாவத்துவ அமைப்புல தான் பலன் இருக்குன்னு சொல்லிட்டாரு. கோல்சாரமா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ஜாதகம், இதுதான் அடிப்படையான விஷயம். இந்த விஷயத்தெல்லாம் பதில் சொல்லணும். இப்ப கன்னிராசிக்கு இந்த பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம்ங்கிற என்னுடைய யூடியூப் சேனல்ல 1200 பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது, பார்த்து பயன்பெறுங்கள். கிரக சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் போடப்பட்டது. தனிப்பட்ட முறையில உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பலனாக இருந்தாலும் இந்த திரையரங்குடைய 90 80 57 13 70 அப்படிங்கிற வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப்ல ஜாதகத்தை அனுப்புங்க, ஆன்லைன்ல பேசிக்கலாம், நேரிலும் வரலாம். கட்டண முறையில் மட்டும் தெளிவாக கேட்டுக்கொள்ளலாம். இப்ப கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி என்னதுன்னு பார்ப்போங்க. கன்னிராசி 10ல குரு இருந்தார் இது வரைக்கும். குரு பயிற்சியோட பழைய நிலையை சொல்லணும்ல. அப்ப அது வரைக்கும் ஏதோ தொழில வேலையில ஓரளவு இருந்தீங்க. உங்க தசாபதிப்படி 10ல குரு இருக்கும் போது அற்புதமா தொழில் வளம் பெற்றவர்கள் அடிப்படை ஜாதகம். நான் சொல்றது 90% ஜாதகங்களுக்கு இருந்த அமைப்போம். இப்ப 11க்கு வர்றாருங்க. 11ங்கிறது சிறப்பான ஸ்தானம், லாபஸ்தானம். எடுத்தோடனே சொல்லிடலாம், 11ஆம் இடத்துல எந்த கிரகம் நன்மை செய்யும். சனி கூட கெடுதலை குறைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட முடியாது. பாவத்தன்மை எந்த கெடுதலை பண்ணி போயிடும். மூத்தவங்களுக்கு கெடுதல், இப்படிலாம் லாபத்துல கம்மி இப்படி போயிடும்.
குரு பகவான் வரும்போது லாபம் அதிகரிக்கும்னு எடுத்துக்கோங்க. எல்லாமே லாபம், எல்லாமே லாபம் பார்த்துக்கோங்க. தொழிலில் லாபம் கிடைக்கும். இன்னொன்று, எதிர்ப்பு இருந்தால் விலகும், நோய் இருந்தால் விலகும். 11 வெற்றி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். கடன் இருந்தால் விலகும், எல்லாமே விலகும். இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறது வருஷம் பூரா எல்லாமே உங்களுக்கு லாபமாக இருக்கும். சொல்லிடலாம், வயசுக்கு தக்கன கல்வி லாபம், தாயார் லாபம், மனைவி லாபம், தொழில் லாபம், வேலை லாபம், இப்படி போய்கிட்டே இருக்கும். 11 அற்புதமாக இருக்கு. குருதசை நடந்துகிட்டு கூடுதல் பலன் நடக்கும். லக்கணப்படி உங்களுடைய கன்னிராசிக்கு எத்தனை லக்கணம் இருக்கும்? 12 லக்கணம். அந்த லக்கணத்துக்கும் குரு நல்லவராக இருந்து குருதசையும் பாதிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அற்புதமாக அப்படி லிஃப்ட் ஏறுற மாதிரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த இடத்த இதை உறுதியாக சொல்லிடலாம். இதை விட்டுட்டு பொதுவாக குருப்பெயர்ச்சி இப்போ கீழ்நிலையில் இருந்தவங்க நீங்கள் லாபத்தை நோக்கி போய்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லவே கூடாது. நான் படிப்படியாக சொல்கிறேன்னா, அந்த உங்கள் ஜாதகத்தில் வலு இருந்து தொழில்ஸ்தானம் நன்றாக இருந்து அல்லது ஒரு சிறிய பாவத்துவத்துடன் இருந்து கெட்டு போகாமல் 2-11 நல்லா இருந்துச்சுன்னா இப்போ 11ஆம் இடத்துல வரும்போது கூடுதலாக நீங்கள் நினைச்சது நடக்கும். இப்படித்தான் சொல்லணும் மொழியை. எடுத்த உடனே எந்த கிரகம் அப்படி செய்யாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோங்க. இப்போ குருபகவானுடைய பார்வையை பார்க்கணும். 3ஆம் இடத்துக்கு, 3ஆம் இடம் நம்பிக்கை. ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கணும்ல, வாழ்வில் எதுவும் கான்பிடன்ஸ் சொல்லணும். நம்பிக்கை, முயற்சி, வெற்றி பெறும். எதில் நீங்கள் முயற்சி செஞ்சாலும் வெற்றி பெறும். சகோதர அமைப்பு உங்களுக்கு உதவுவாக, நீங்கள் உங்களுக்கு உதவிங்க. 3ஆம் இடம் நகநட்டு அப்படிங்கிற நகநட்டுகள் அடகு இருந்தாலும் திருப்பி போடக்கூடிய அமைப்பு வரும். அதே மாதிரி தாம்பத்தியம், 3ஆம் இடம் தாம்பத்தியம், 3, 7, 11 தாம்பத்தியம், அது போல சிறக்கும்னு சொல்லிடலாங்க. தேகம் 3ஆம் இடம், தேகஸ்தானம் வலிமை பெறும் 3ஆம் இடம். அதுக்கடுத்து 5 குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் கிடைக்கிற அமைப்புலையும் கல்யாணம் நடக்கும். சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா திருமண தடையான ஜாதகங்களில் குழந்தை பிறப்பும் குழந்தை சாதகம் அடிபட்டு போயிருக்கும். குழந்தை இல்லைங்கிற சீக்கிரம் கிடைக்காதுங்கிற அமைப்புலையும் கல்யாண தடை வரும். இப்போ குழந்தை சீக்கிரம் கிடைக்கணுங்கிற அமைப்புல திருமணம் நடக்கும்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல இது ஆன்லைன்ல போய்கிட்டே இருக்கும், பிரபஞ்சம் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதை நம்ம நிறுத்தி சொல்றது. இது வெகு பிரயத்தப்பட்டு கிரகபாவ சுபத்துவத்தை உணர்ந்தால் மட்டுமே இது சொல்ல முடியும். 5ஆம் இடம் உங்கள் அறிவு வேலை செய்யும். உங்களுடைய பூர்வ புண்ணியம், தெய்வ அனுக்கிரகம், குழந்தைகளால் லாபம். வயசுக்கு தக்கன நீங்க எத்தனை வயசோ குழந்தைகள் படிப்பு நல்லா இருக்கும். உங்களோட வயசுப்படி உங்களுக்கு கல்யாணம் பண்ற அளவுல பிள்ளைகள் இருக்கா, கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு பேர குழந்தை பிறக்கும், உங்க பிள்ளைக்கு நல்லது நடக்கும். அப்படிங்கிற மாதிரி பேர குழந்தை இப்படி வயசுக்கு தக்கன எடுத்துக்கிறணும். அதிர்ஷ்டம் செயல்படும். மொத்தமா நீங்க பலமாக இருங்க, அதன் மூலம் அதிர்ஷ்டம் வரும். அடுத்து 7ஆம் இடம் கண்டிப்பா 3 வெளிச்சமாகுது, 7 வெளிச்சமாகுது. கல்யாணம் 3 போகஸ்தானம், 7 திருமணஸ்தானம், 5ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம். அப்ப எல்லாமே கம்பைனும் ஒண்ணுக்கு ஒன்று தொடர்பு கொண்டுதான் வருது. நம்ம தான் உணரணும். அப்ப திருமணம் கண்டிப்பா நடக்கும். கூட்டு தொழிலுடைய எண்ணங்கள் உங்களுக்கு நடக்கும். கூட்டு தொழில் அமைப்பு கண்டிப்பா நடக்கும். பிள்ளைகள் விஷயம் தட்டு மாதிரி இருந்தால் அது நிறைவு பெறும். இல்லறத்துல மனபேதங்கள் இருந்தாலும் அதுவும் சரியாகும். நமக்கு எதிர உள்ளவங்க எல்லாருமே 7ஆம் இடம் தானே. அப்ப அனைவரிடம் அனுசரித்து செல்லக்கூடிய எண்ணங்களும் வரும். எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப என்ன நடக்குது? கண்டக சனி நடக்குதுல்ல கன்னிராசிக்கு. அப்ப ராசியில ராசிக்கு 7ல கன்னிராசி இருந்தா மனைவியை பாதிக்கும், ஜாதகரையும் பாதிக்கும், மனைவியும் பாதிக்கும் எடுக்கணும். இப்ப கன்னிராசி 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தீங்களா, நிச்சயம் நடக்கும். ஒரே ராசி. இதனால ஏகராசி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏகராசியும் சேர்க்கலாம். எப்படி? இந்த பாவத்தன்மை இல்லாத போதும் சேர்க்கலாம். இப்படி நுணுக்கங்கள் இருக்கு. 6-8 சேர்க்கக்கூடாதா? 6-8 சேர்க்கலாம். எப்ப? மற்ற விஷயங்கள் நல்லா பார்க்கணும். 7ஆம் இடத்தை பார்க்கணும், லக்னத்தை பார்க்கணும், சுக்கிரனை பார்க்கணும். இப்படி அமைப்பு இருக்கு பாருங்க. அந்த நேரத்துல வரும். இப்ப 7ஆம் இடத்துல நீங்க சிம்மராசிக்கு சொன்னது மாதிரி 7ஆம் இடத்துல ஒற்றுமை குறைவு இருக்கலாம், அல்லது கணவருக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம். கன்னிராசியில் ஆண்களா இருந்தா பெண்களை குறிக்கும், பெண்களா இருந்தா ஆண்களை குறிக்கும். வேலைக்கு பெண்கள் போறாங்கல்ல, அவங்க வேலை செய்யற இடத்துல தொந்தரவு இருக்கலாம், அவங்களுக்கு உடல்நிலை தொந்தரவு இருக்கலாம். அதை அவங்க ஜாதகத்துல பார்க்கணும். ஆனா கண்டிப்பா இருக்கும். இப்ப சமீபத்துல சூரியன் சனி இருந்துச்சு, இப்ப செவ்வாய் சனி புதன் இல்லாம இருக்கு. இப்ப சமீபம் ஒரு 4 மாசம் 5 மாசமா கூடுதலாக கெடுதல் நடந்துகிட்டு இருக்கு உங்க ஜாதகத்தின் வலுவுப்படி. எனக்கு நடக்கலைன்னா உங்க ஜாதகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஜாதகத்தை எதையுமே பார்க்காம தான் சொல்றேன். ஆனாலும் தரம் பிரிச்சுக்கிறோம்ல. கன்னிராசியில கோடீஸ்வரர் இருப்பாங்க, சாதாரண நிலையில் இருப்பாங்க, அன்றாடம் பிழைக்கிற வறுமையில் உள்ள இருப்பாங்க, நோயில் இருப்பாங்க, நொடியில் இருப்பாங்க, கடலில் இருப்பாங்கல்ல, எல்லாருமே இருக்கோம்ல. அவங்கள தரம் பிரித்து 90% எடுத்துக்கிறணும், சரியா இருக்கும். இப்ப குரு பகவான் வந்த உடனே 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. உங்களோட ஆரோக்கியம் சீர்படும், மனைவியோட உறவு முறை சீர்படும், குடும்பத்துல சுபிச்சம் ஏற்படும், ஒற்றுமை ஏற்படும், ஒற்றுமை குறைவு நீங்கி ஒற்றுமை ஏற்படும். நீங்க கன்னிராசியா இருந்தா மனைவிக்கு உடல்நிலை நல்லாகும். அங்க
உங்கள் மனைவி கன்னிராசியா இருந்தா நீங்க நல்லாவீங்க, இப்படிதாங்க அர்த்தம். அப்ப சுபக்கிரகங்களின் அளவுகள், பாவத்தன்மை, பாவக்கிரகங்களின் அளவுகள் இதெல்லாம் கணிச்சா பலன்கள் அற்புதமா சொல்லிடலாம். அப்ப கன்னிராசிக்கு நீங்க பலம் பெறுவீங்க, கல்யாணம் நடக்க போகுது, புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது, வயசுக்கு தகுந்தவாறு அதிர்ஷ்டம் செயல்பட போகுது, கூட்டு தொழில் வைக்க போறீங்க, உங்க முயற்சி செய்ய போகுது. அப்போ 1 வருஷ காலம் 11ஆம் இடத்துல இருக்கிற குரு அனைத்தும் லாபத்தை கண்டிப்பா தருவார் அப்படிங்கிறதுதான் ஜோதிடம் சுபத்துவ பாவத்துவத்தின் அருமையான விளக்கமுங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் மிகச் சிறப்பான வருடமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.